சின்ன வயசில் சத்து டானிக் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா உடம்பு பல்க் ஆயிரும்னு கொடுப்பாங்க. அது தினம் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடும். நான் பாட்டா அரை பாட்டில் குடித்தா என்ன ஆகும்? அப்படி தான் சிவகார்த்திகனுடைய வேகம் இருக்குது. ஒரேடியாக நம்ம வந்து போட்டியில் வேகமாக ஓடியாந்து அந்த முதலிடத்தில் நின்னோம்னு அவர் நினைக்கிறார். இந்த போட்டி அந்த வெற்றிங்கிறது கிராஜுவலாக நடக்கணுங்கிறது அவருக்கு தெரியல, அல்லது தெரியாமல் இருக்காரான்னு நமக்கு தெரியல. ஸோ அதன் காரணமாக தான் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் படம் வரும்போது நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். திருப்பூர் சுப்ரமணியம் என்ன கேட்குறாருன்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு, சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன முதல் படத்துல வாய்ப்பு கொடுத்தாரா, இல்லை அவர் வச்சு படம் தயாரிச்சாரா? நமக்கு தொழில் ரீதியாக அவர் பயன்பட போகிறதில்ல. அடுத்து பயன்பட போகிறவர் யாருன்னா இவர் தான். அப்போ இவருக்கு கொஞ்சம் அப்படி ஒரு பாராட்டு பத்திரத்தை வாய்ச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. சினிமாவில் சந்தர்ப்பவாதிகள் தானங்க அதிகம். விஜய் அவர்களுக்கு முதல்ல செந்தூர பாண்டி மூலமா ஒரு வெளிச்சத்தை கொடுத்தவர் விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்தோட நிறைய ஒரு 7-8 முறை வந்து அதே நாளில் வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. எஸ்கே பண்ணுறது துரோகம்னா அப்போ விஜய் பண்ணது துரோகமா? விஜய் இல்லை, 1600 தியேட்டர் இருந்தால் 1600 தியேட்டர்லேயே நம்ம படத்தை போடணுங்கிற மனநிலை இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற போட்டியை என்னைக்கோ இருக்கிற போட்டியோட ஒப்பிடவே முடியாது. அது வேற காலகட்டம், வேற மனநிலை. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு வந்து இது பண்ணிட்டாங்க சென்சார் போர்டில். அதே மாதிரி ரிவியூசிங் கமிட்டிக்கு அனுப்ப போகிறாங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கட்டு இருக்குது. U/A இல்லைனா A தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, அதற்கும் வாய்ப்பு இருக்குது. படத்தில் வன்முறை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா. அது ஏன்னா இப்போ கடைசி படம் ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் ஃபைட் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக கொஞ்சம் நிறையா பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆமாம், வன்முறை அதிகம்னா ஏற்கனவே அதுலேயுமே பாலையா பொருள் படத்துலையுமே அந்த படத்துலையுமே நிறைய வன்முறை உண்டு. பெரிய வன்முறை காட்சிகள், அப்படியே ஜீப்பெல்லாம் லாரியே பறக்கும் அதில். அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு வேலை யூஏ கொடுத்துருக்காங்களா, அல்லது இவங்க கட்டை சம்மதித்து வாங்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா UA வாங்கினா வெளிநாடுகளில் இருக்கிற கலெக்ஷன் பெருமளவு பாதிக்கப்படும். விஜய் ரசிகர்களே குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கஷ்டமாச்சு. பெற்றோர்கள் அறிவுறுத்தல்படி UAங்கிறது பெற்றோர்களை அறிவுறுத்தல் படி போகலாம். பட் என்ன இருந்தாலும் அது வந்து பல இடங்களில் அது ஒரு சிரமத்தை கொடுக்கும். கூலி படத்துக்கே அந்த சிக்கல் வந்துச்சு. அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது, பராசக்தி 10ஆம் தேதி வருது. தமிழ்நாடு முழுக்க 1300 தேட்டர் தான் இருக்கு. தேட்டர் வந்து எப்படி ஒதுக்குவான்னு நினைக்கிறீங்க சார்? சரிபாதியாக ஒதுக்க போகிறாங்க? சரிபாதியாக தான் ஒதுக்குறாங்க. முதல் நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா தேட்டர்லையும் போட்டுடுறாங்க. 10ஆம் தேதியிலேருந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 4 ஸ்க்ரீன், 4 ஷோன்னா 2 ஷோ பராசக்தி, 2 ஷோ ஜனநாயகன். ஸோ அப்படி தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன் பெரிய அளவு பாதிக்குமா? பராசக்தி 10ஆம் தேதி வரனால ஜனநாயகனோட கலெக்ஷன் பாதிக்காது, லேட்டாக வரும். இப்போ அந்த கலெக்ஷனை நீங்கள் 4 ஷோவில் எடுக்கிறத 2 ஷோவில் தானே எடுப்பீங்க. அப்போ இது வந்து அப்படி தள்ளி போய் 10 நாளில் எடுக்க வேண்டிய தொகையை 20 நாளில் எடுக்கிற மாதிரி வரும். அது ஒரு தவிர்க்க முடியாத சங்கடம் தான். அது முதல்ல 14ஆம் தேதின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 5 நாள் இருக்குது, அதில் வந்து கலெக்ஷன் எடுத்துடலாம்னு சொன்னாங்க. இப்போ வந்து 10ஆம் தேதின்னு சொன்னால் ஒரு 4 நாள் முன்னாடியே வருதுன்னா, இது முதல்ல வந்து பிளான் பண்ணிட்டாங்க 10ஆம் தேதிக்கு. சும்மா வந்து ஆழம் பார்க்கறதுக்காக 14 நாள்னு சொல்லிட்டு கடைசியில் 10ஆம் தேதி வந்து தான் ஒரு தகவல் வருது. இல்லை, அப்படி கிடையாது. அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுடைய பிரச்சனையும் இருக்குது. என்ன பார்த்தேன், ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக 25% நாங்கள் தியேட்டருக்கு தரோம், 75% நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்க போகிறதில்ல. ஓகே. ஏன்னா தியேட்டருக்காரங்க அதிருப்தியாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் இவங்க ஒரு தூண்டில போடுறாங்க. நீங்கள் அவங்க வந்து முடியாதுன்னு சொன்ன பிறகு நீங்கள் வலுக்கட்டாயமாக அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது தேவையில்லாத அரசியலாக மாறும். அப்போ அவங்க ஒரு வில்லிங்கில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் இவங்க ஒரு தூண்டில போடுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பராசக்தி 25% அவங்க தர்றாங்கங்கும்போது 20% கொடுக்குற படத்துக்கு போவோமா, 25% போவோமான்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று வரும்ல. அப்போ பராசக்தியை கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது இவங்களா ஏற்படுத்திக்கிட்ட வழி தான். பராசக்தியை வந்து ரிவைசிங் கமிட்டி அனுப்புனாங்க இல்லையா, அதோட அப்டேட் எதாவது இருக்கா சார்? என்ன சார் அடுத்து? இல்லை, அது தெரியல. ஆனால் எப்படியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஒன்றியார் ரிலீஸில் பிரச்சனையே இருக்காது. ரிலீஸ் கட்டாயமாக பண்ணிவிடுவாங்க. அது என்னென்னா யூஏவா யூவா இதுதான் பஞ்சாயத்து. வேணும்னா நாங்கள் சொல்கிற வசனங்கள்லாம் கட் பண்ணுங்கன்றாங்க. UA வேணும்னா அப்படியே எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. ஸோ அது இவங்க எடுக்கிற முடிவு தான். பெரும்பாலும் யூக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது கட்டு இல்லாமல் என்னென்ன பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன்னு போராடிட்டு ரிலீஸ் ஆகுமான்னு ஏன் கேட்டேன்னா, வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு கதையெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காரு இல்லையா? ஆமாம், அதெல்லாம் வந்து சீரியஸ் எடுத்துப்பாங்களா? நான் அதெல்லாம் செட்டில் பண்ணி இல்லை. ஆக்சுவலாக எழுத்தாளர் சங்கம் வந்து இந்த 2 ஸ்கிரிப்டையும் ஒன்றா வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை ஒட்டி தான் தீர்ப்பு வரும். அப்படி தீர்ப்பு வந்தால் கூட, அந்த படத்துக்கே எதிராக தீர்ப்பு வந்தால் கூட
படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு டைட்டில் கிரெடிட் கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க, அவருக்கு என்ன இழப்பீடோ அதை கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. படத்தை நிறுத்த போகிறதில்ல. இன்னொன்று, நான் எழுத்தாளர் சங்கம் விசாரித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க எங்கள் மேலே தவறு கிடையாது. ஒரு ஜனவரி மாதம் ஒரு புகார் கடிதம் கொடுத்தாரு, நாங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொன்னோம். சுதா கொங்கராட்ட ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது, சார் நான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம், எப்படி சார் உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏன்னா நாளைக்கு மொத்த கதையும் வெளியில் போயிடுச்சுன்னா தப்பாயிடும். அதனால் படம் முடிச்சுட்டு நான் வேணா தரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவர் வந்து ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்தா தானே நம்ம மூவ் பண்ண முடியும். ஒரு வரவே இல்லை சார்ன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இப்போ அவங்களே ஒரு மேலே ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ வருத்தத்தில் இருப்பவர்கள் என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தானே நீதிமன்றம் முடிவு எடுக்கும். அப்போ இது ஒரு பாசிட்டிவான திசையை நோக்கி போகல. யாருக்கு? வருண் ராஜேந்திரனுக்கு. சர்க்காருக்கும் கேஸ் போட்டிருந்தாரு. ஆமாம், அப்போ வந்து என்னென்னா படம் முடிச்சுட்டாங்க. ரிலீஸ் டைமில் ஒரு கேஸ் போட்டு அப்போ ஸ்கிரிப்டை கொண்டு வந்து முருகதாஸ் கொடுக்குற மாதிரி ஆச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எழுத்தாளர் சங்கமே கோர்ட்டுக்கு சொன்னிச்சு, இவர் தான் உண்மையான எழுத்தாளர், இவர் கதை தான் அப்படின்னு சொன்னதுனால நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இன்னைக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படி சொல்லுமான்னு தெரியலையே. அது ஒன்று இருக்குல்ல. இப்போ சர்க்கார் படம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிக்கான ஒரு கதை மாதிரி, ஃபாரின்ல ஒரு ஓட்டு போடுறதுக்காக ஒரு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது அது எல்லாராலையும் யோசிக்க முடியாது. ஆனா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தானே. ஆமா, இதுல வந்து எப்படி ஒரே மாதிரி அவங்களும் யோசிக்கலாம் இல்லையா? இல்ல அப்படி கிடையாதுங்க. இப்போ பாருங்களேன், நான் வந்து மயிலாடுதுறை, நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது பல முறை சிதம்பரத்தை கிராஸ் பண்ணி தான் போகிறேன். ஒரு முறை கூட எனக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா அங்கே வாசலில் இருக்கிற ராஜேந்திரன் கதையை படமாக்கணும்னா எனக்கு தோணலை. இந்த படம் ராஜேந்திரன் கதை இல்லைன்னு சொல்கிறாங்க சுதா கொங்கரா. ஆனால் வருண் ராஜேந்திரன் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு அப்படி ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம். அதில் வந்து அவங்க ஒரு பகுதியை எடுத்திருக்காங்க. அந்த பகுதி வேணா ராஜேந்திரன் கதை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து யார் ஒருவர் இது படமாக்கலாம்னு நினைக்கிறாருல்ல, அதுதானே கிரெடிட். முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க சிவகார்த்திகேயன் போட்டி போடணும்னு விரும்புகிறாரு, அது வந்து விஜய் அவர்கள் தெரிஞ்சிருச்சு, அதனால் விஜய் அவர்கள் வந்து மறைமுகமாக பேசினார் சொன்னீங்க இல்லையா? சிவகார்த்திகேயன் ஏன் சார் அவருக்கு என்ன தோணுது? விஜய் போயிட்டாருன்னா அந்த இடத்துல நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லையா? இல்லைங்க, விஜய் கூட போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா விஜயே ஜெயிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வரும் அப்படிங்கிறதுக்காகவா, என்ன ரீசனுக்காக அவருக்கு? இல்லைங்க, சின்ன வயசுல சத்து டானிக் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டா உடம்பு பல்க் ஆயிரும்னு கொடுப்பாங்க. அது தினம் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும். நான் பாட்டா அரை பாட்டில் குடிச்சா என்ன ஆகும்? அப்படிதான் சிவகார்த்திகேயனுடைய வேகம் இருக்கு. ஒரேடியா நம்ம வந்து போட்டியில வேகமாக ஓடியாந்து அந்த முதலிடத்துல நின்னோம்னு அவர் நினைக்கிறாரு. அந்த போட்டி, அந்த வெற்றிங்கிறது கிராஜுவலா நடக்கணுங்கிறது அவருக்கு தெரியல, அல்லது தெரியாம இருக்காரான்னு நமக்கு தெரியல. ஸோ அதன் காரணமாக தான் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் படம் வரும்போது நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஒரு முயற்சின்னு கூட வச்சுங்களேன். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அந்த வேகம் இருக்குல்ல, அது வந்து இங்க கொஞ்சம் விமர்சிக்கப்படுது. அவ்வளவுதான். இல்ல, ஏற்கனவே அஜித் அவர்களுடைய படம், விஜய் அவர்களுடைய படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்குது. அஜித் அவருடைய படம், அவங்க சம போட்டியாளர்கள் சார். அவங்க எல்லாம் சமகாலத்துல வளர்ந்தவங்க. அஜித், விஜய் ரெண்டு பேருமே ரஜினியும் கமலையும் வியந்து பார்த்து வளர்ந்தவங்க. அவங்க டாப்ல இருக்கும்போது இவங்க மெல்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்பவும் டாப்ல தான் இருக்காங்க. பட் லேசா ஷேடோ அப்படியே ஃபேட் அவுட் ஆகும்போது இவங்க அப்படியே குருமாயி வராங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி தானே இருக்கணும். வளர சம போட்டியாளர்னு சொல்லும் போது வந்து வசூல் பாதிக்கும் அப்படின்னு ஒரு இது தேவையில்லை இல்லையா? படம் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு. இல்லை, வசூல் இது இங்கே நடக்கிறது வந்து ஒரு நடிகருடைய படம் வருதுங்கிறதுனா அது கேஷுவலாக கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்தார், அன்னைக்கு அந்த படம் வந்துச்சு, ஓடிச்சு ஓடல, அப்படி போயிடுவாங்க. ஆனால் விஜய் ரொம்ப நம்பின ஒருத்தர், தன்னுடைய தம்பியா நினைச்ச ஒருத்தர், அவர் இப்படி பண்ணிட்டாரேங்கிறது தான் ரசிகருடைய கோபமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன கேட்கிறாருன்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு? சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன முதல் படத்துல வாய்ப்பு கொடுத்தாரா, இல்ல அவர் வச்சு படம் தயாரிச்சாரா, இல்ல அவர் வளர்ற காலகட்டத்தில் அவர் உதவுனாரா? கோட் படத்துல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ இது வந்து விஜய் அவர்கள் தான் எஸ்கேக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியில சொல்லுவாங்க. அதாங்க, அவருக்கு என்னன்னா திமுகவையும் பகிச்சிக்க கூடாது, விஜயால இனி எந்த வேலையும் இங்க நடக்க போறது இல்லை. நமக்கு அவர் ரிட்டையர் ஆகி போறாரு, நமக்கு தொழில் ரீதியாக அவர் பயன்பட போகிறதில்ல. அடுத்து பயன்பட போகிறவர் யாருன்னா இவர் தான். அப்போ இவருக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பாராட்டு பத்திரத்தை வாய்ச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறார். சினிமாவில் சந்தர்ப்பவாதிகள் தானங்க அதிகம், யதார்த்தவாதிகளை விட சந்தர்ப்பவாதிகள் அதிகம். அப்படி ஒருத்தராக அவர் இருக்கார். அவ்வளோ. விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எஸ்கே விஜய் அந்த பரபரப்பாக மோதலோடு போயிட்டு இருக்க சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முதல்ல செந்தூர பாண்டி மூலமாக ஒரு வெளிச்சத்தை கொடுத்தவர் விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்தோட நிறைய ஒரு 7-8 முறை வந்து அதே நாளில் வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்குது.
ஸோ வந்து அப்போ அவர் வந்து விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணிட்டாரா அப்படின்னு நேத்துலேருந்து ஒரு வீடியோவும் ஒன்று வைரலாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ எஸ்கேப் பண்றது துரோகம்னா அப்போ விஜய் பண்ணது துரோகமா? விஜய் இல்லைங்க, ஒவ்வொரு முறையும் காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நான் சொல்கிறேனே 100 பிரிண்ட் போடுவாங்க. பெரிய நடிகர்கள் படம்னா 100 பிரிண்ட் போடுவாங்க. சின்ன நடிகர்கள் படம்னா ஒரு 50 பிரிண்ட் போடுவாங்க. மொத்தமே ஒரு 150 தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், ரெண்டுமா சேர்ந்து. அது வந்து 100 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். அந்த படத்தினுடைய தரத்தை தன்மையை பொறுத்து அமைஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இது வந்து இன்ஸ்டன்ட் யுகமாக மாறி போச்சு. வேக வேகமாக ஓடி வேக வேகமாக சம்பாரித்து வேக வேகமாக செத்து போகணும். அப்படி ஒரு உலகத்துக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. 1600 தியேட்டர் இருந்தால் 1600 தியேட்டர்லேயே நம்ம படத்தை போடணுங்கிற மனநிலை இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கிற போட்டியை என்றைக்கோ இருக்கிற போட்டியோட ஒப்பிடவே முடியாது. அது வேறு காலகட்டம், வேறு மனநிலை, எல்லாமே வேறு. இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே வேறு. ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளணும். மிக்க நன்றி. நன்றி.